அருட்பெருஞ்சோதி வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும். இன்று வித்தியாசமான வாழைப்பூவில் ஒரு ஃபுட் ரெடி செய்ய போகிறோம். குக்கரில் வாழைப்பூவை போட்டு ஒரு 5-6 விசில் வேக வைத்து கொள்ளலாம். ஊற்றின மாதிரி தண்ணி இருக்கட்டும், நிறைய தண்ணி ஊற்றிவிட வேண்டாம். கடலப்பருப்பு, வரமிளகாய், புளி அனைத்தையும் ப்ரௌனாக ரோஸ்ட் செய்து கொள்ளலாம். கருவேப்பிலை ஆட் செய்து கொள்ளலாம். கடலப்பூ ஆட் செய்து கொள்ளலாம். அனைத்தையும் பொன்னிறமாக வறுத்து கொள்ளலாம். பெருங்காயம் தண்ணீரில் கரைத்தது. பூண்டு நிறமாக வறுத்ததை மிக்சி ஜாரில் சேர்த்து கொள்ளலாம். பூண்டையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைத்து கொள்ளலாம். தேங்காய் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் செய்து கொள்ளுங்கள். வாழைப்பூ நன்கு வெந்து விட்டது. இதை மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைத்ததுடன் சேர்த்து நன்கு அரைத்து கொள்ளலாம். நன்கு பேஸ்டாக அரைத்து கொள்ளலாம். பியூட்டிஃபுல் வாழைப்பூ சட்னி தயார். இதை சூடான சாப்பாட்டில் நெய் போட்டு சேர்த்து சாப்பிடலாம். இது தயிர் சாதத்தோட நல்ல ஒரு துவையலாக அமையும். இதை நன்கு சட்னி பதத்திற்கு கரைத்து தோசை, இட்லி, சப்பாத்தி அனைத்தோடையும் இதை சேர்த்து சாப்பிட்டால் சுவை அல்லாதியாக இருக்கும். அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி. கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக. அரட்பெருஞ்சோதி வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ப்ளீஸ் கைண்ட்லி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல். நன்றி. மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.